பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாழ்வு தரும் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நம்புகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மிகப்பெரிய ராஜா தான், அவருக்கே அந்த எண்ணம் இருந்திருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே அப்படிங்கிற அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். கவலைப்படாதீங்க. சத்துருக்கள் முன்னாடி நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தில் சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க முன்னால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, அவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டீங்க, நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீங்க. நம்மளும் நம்பிக்கையோடு பாடுவோமே, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இந்த பாடலுடைய வரிகளை கவனிச்சிங்களா? சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து, என்னுடைய வாழ்வை அவருடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பிய வழியை செய்தார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற, அந்த 23வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள வசனத்தை மையமாக வச்சு பாடியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை பகைக்கிறவங்க முன்னால் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தலை குனிஞ்சு போயிடுவேனோங்கிற பயத்தோட கலக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் கூட என் கூட சேர்ந்து இந்த வரிகளை நீங்கள் பாடலாமே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆமீன். ஒரு நாளும் நான் குறைவுபட்டு போக மாட்டேன். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. சிலருக்கெல்லாம் விசுவாச அறிக்கையிடவே பயமாக இருக்குது. பிசாசு வந்து எங்கே நம்மளை ஆட்கொண்டுருவானோ, எங்கே நம்மளுடைய குடும்பத்தை இல்லாமல் சின்ன பின்னமாக்கிடுவானோன்னு சொல்லிட்டுலாம் பயமாக இருக்குது. இல்லைங்க, தாவீது கூட இணைந்து கொள்ளுங்க. ஆமென். தாவீது கூட இணைஞ்சு நாமும் பாடுவோம். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. எல்லாரும், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆமென். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். எல்லாரும், ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஆமென். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே.
ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கின்றாரே. அவர் உங்களை நிறைப்பார். ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கின்றாரே. மகிமை நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகின்றார். மகிமை நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கலக்க வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த பாடலை இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த பாடலை நாம் நம்பிக்கையோடு பாடியிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பின்வாங்கி போனவர்களையே வெட்கப்படுத்தாத தேவன். அவர் உங்களை மட்டும் வெட்கப்படுத்துவாரா என்ன? உங்கள் சத்துருக்கள் முன்னாடி உங்களை கேவலப்படுத்திடுவாருங்கிற ஒரு கலக்கம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரே, நான் இந்த இடங்கள்லாம் தவறிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ பழி வாங்குகிற தேவன் போல, அவர் எப்போ உங்களை அடித்து கொல்லலான்னு அப்படியே கங்கணங்கட்டி திரிவது போல மனசுக்குள்ள ஒரு பெரிய பிக்சரை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? தவறாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் நல்ல தகப்பன். பைபிளில் இயேசுநாதருடைய மலை பிரசங்கம் இருக்குது இல்லையா? நம்ம புகழ்பெற்ற பிரசங்கம். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிதா உங்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாரை விட, இந்த உலகத்தில் இருக்கிற தாயை விட அவர் மிகச்சிறந்த தேவன், மிகச்சிறந்த தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலையப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது, நீங்கள் அவமானப்பட்டு போகிறது கிடையாது. பாவிகளையே பைபிளில் வெட்கப்படுத்தாம அவர்கள் பெயரை நிலைத்தோங்கும்படியாக செய்தவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்தது உண்டா? நம்முடைய தேவனுடைய இரக்கங்களை, அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை நினைச்சு பார்த்தது உண்டா? அவர் எவ்வளவு கிருபை உள்ள தேவன் என்பதை எண்ணி பார்த்தது உண்டா? அவர் கண்ணை குத்திடுவார், கண்ணை நோண்டிடுவார், இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசி அவர் அப்படி ஒரு மாதிரி ஒரு கொடூரமான கடவுளாக 10-11 வச்சிடாதீங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவருடைய இரக்கத்திற்கு அளவே கிடையாது, அவருடைய பாசத்திற்கு முடிவே கிடையாதுங்க. அது எப்போ நீங்கள் போனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். காலைதோறும் ஒரு நாளினுடைய துவக்கம் இல்லையா? காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கின்றன. அவருடைய கிருபை எதுக்காக சொல்லியிருக்கு தெரியுமா? எப்போ நீங்கள் ஒரு புதிய துவக்கத்தை தொடங்கி ஆண்டவர் முன்னால் போய் நின்னாலும் சரி, ஆண்டவரே நான் இதை செய்ததெல்லாம் தவறு தான் ஆண்டவரே, நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது புதிய கிருபைகளை அவர் தருகிறார். கவலைப்படாதீங்க. பைபிளில் பரிசுத்தவான்கள் மட்டும் இல்லை ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள், பாவிகளும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பைபிள். நல்லவன், யோக்கியன், உத்தமன், இவங்கெல்லாம் கடவுள் அண்டையில் சேருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்த காலம். நல்லவர்களும் நல்ல ஒரு சரியான ரூட்டில் போகிறவங்க மட்டும்தான் தேவனை நெருங்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார் பாருங்க. அன்பினாலே செய்கிற புரட்சி. அன்பும் பாசமும் பரிவும் கொண்டவராக தேவாதி தேவன் மனு உருவெடுக்கிறார். இயேசு என்கிற ஆண்டவராக இந்த பூமியில் அவதரிக்கிறார். அவருடைய அன்பை பற்றி நல்லா உணர்ந்த ஒரு தேவ மனிதன் பைபிளில் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் அவருடைய அன்பை பற்றி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக மரித்தார்னு போட்டிருக்கீங்க? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லவனுக்காக, நல்ல பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நடமாடுறவனுக்காக இல்லை, கிடையவே கிடையாது. பைபிள் சொல்லுது, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இதை உங்களால் மைண்டில் கொண்டு வர முடியுதா?
அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். ஒரு கடன்காரனுக்காக அவனுக்கு அந்த கடனெல்லாம், ஒரு கடன் கொடுத்தவன், வேண்டாம்ப்பா எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய அக்கிரமம் செய்தவர்களுக்காக அவர் மரித்தார். இவங்க கொடுக்க வேண்டிய அந்த செலுத்தி தீர்க்க வேண்டிய அந்த கடனை எல்லாம் இயேசுநாதர் செலுத்தினார் சிலுவையில். பைபிள் சொல்லுது, அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தாருங்கிற அதோட நிப்பாட்டில்ல, அதை அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி விளக்குறாரு பாருங்க. பவுல் எப்படி விளக்குறாரு தெரியுமா? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். சில நேரம் நடக்கலாம், கஷ்டம்தான், சில நேரம் நடக்கலாம். நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கிறதுக்கு நான் வர்றேன்ப்பா அப்படின்னு துணியலாம். நம்ம ஊரில் எல்லாம் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்காக ரோட்டில் நின்றுட்டு தீ குளிக்க போகிறேன்னு மண்ணெண்ணெயில் குளிச்சுட்டு இருப்பானுங்களே, அப்படிப்பட்ட சில மக்களை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? தன்னுடைய கட்சி தலைவருக்காக அவரை ஜெயிலில் போட்டிங்கன்னா நான் தீ குளிப்பேன்னு மண்ணெண்ணெயில் குளிப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் மண்ணெண்ணெய் என்னன்னு வாங்கி பார்த்தா தான் தெரியும் பாருங்க. கலர் பொடி என்னமோ கலைக்கு கொண்டு வருவானோ என்னமோ. ஆனால் சொல்லுவானுவேன், நான் குளிக்க போகிறேன், தீ குளிக்க போகிறேன். மண்ணெண்ணெயில் உடனே தலையில் ஊற்றிடுவாத, தலையில் ஊற்றிட்டு அடுத்து தீப்பெட்டி வேணும்னே கொண்டு வர போகிறது கிடையாது, வீட்டிலே வச்சுட்டு வந்துடுறது. என்ன தீப்பெட்டி அப்போ தேடுவாங்க, என்ன இல்லைன்னா பாக்கெட்டில் வச்சுட்டு அதுலேயும் சேர்த்து மண்ணெண்ணெயை ஊற்றி விட்டுட்டு நானே வச்சுருது. இப்படி ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்காகையாவது மரிக்க துணிவான் சிலர். அவன் பெரிய லீடராக இருந்தால், ஒரு பெரிய பணம் பலம் படைத்தவனுக்காக சில நேரம் யாராவது உயிரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு துணிவாங்களா இருக்கலாம். அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதை வெளிப்படுத்துகிறாருங்க. எப்போ தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கும்போது. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நல்லவனாக இருக்கும்போதுன்னு பைபிள் சொல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போது அவர் மரித்து நம்ம மேலே வச்ச அந்த அன்பை அப்படியே விளங்க பண்ணுகிறார். இதை படிக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? விளங்க பண்ணுகிறார். ஒரு சென்ட் எடுத்து, ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து அப்படி அடித்து பார்ப்பாங்க தெரியுமா? அடித்து பார்த்து ஸ்மெல் எப்படி இருக்கு, என்ன அடித்த உடனே அந்த ஸ்மெல் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே பரவும் இல்லையா? அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக, அது அடிக்கப்பட்ட அந்த இடம் ஃபுல்லாக அப்படி பரவி செல்வது போல ஆண்டவரும் மரித்து அந்த அன்பை பரவ செய்கிறார், விளங்க பண்ணுகிறார், ப்ரூவ் பண்ணுறார். இதுதான்ப்பா அக்கிரமக்காரருக்காக மரித்து எப்படி நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு என்னங்கிறத விளங்க பண்ணுகிறார். நல்லவன், யோக்கியன், உத்தமை இவங்களுக்கெல்லாம் வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் கர்த்தர், நம்ம சர்ச்சில் சிலர் விலகி போயிருப்பாங்களே, நம்ம சபையில் சிலர் தடுமாறி விழுந்து போயிருப்பாங்களே, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்ணுற அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஒரு அளவே கிடையாதுங்க. சில வாலிபர்கள் திடீர்னு சர்ச்சில் இடறிடுவாங்க. சில வாலிப சகோதரிகள் ஏதோ சில இச்சையில் விழுந்து தவறிடுவாங்க. இத்தனை இளம் ஊழியர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தடுமாறி இருக்கிறாங்க. தடுமாறிட்டு அவங்க மறுபடியும் உள்ளே வர்றதுக்காக பல்வேறு வகையில் முயற்சி செய்வாங்க. சபை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள், ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஒருவேளை இந்த செய்தி உங்களோட பேசுமானால், இந்த பின்வாங்கி போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ஏன் நம்ம தேடி போகக்கூடாது? அந்த காணாமல் போன, அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை ஏன் அந்த தொலைந்து போன அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் தேடி போகக்கூடாது? இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பன், உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் சொல் கேட்டு உங்கள் கூடவே இருக்கிற 3 பிள்ளைகளை விட உங்கள் சொல் கேட்காம தொலைஞ்சு போச்சு தெரியுமா? அந்த பிள்ளை மேலே கொஞ்சம் கரிசனை எடுங்கள் என்று இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவங்கள கொஞ்சம் தேடி போங்க. கிறிஸ்து நமக்காக மரித்தார். அக்கிரமக்காரராகி நாம் வெட்கப்பட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக
தாய் சொல்லு கேட்காத வவ்வாலு தலைகீழ தொங்குதுன்ட்டு பார்த்து நகைக்கிறதுக்காக இல்லை, போயிருச்சு, என்ன செய்ய முடியும்? தாய் சொல் கேட்காம போயிட்டாங்க, அந்தால விட்டுற முடியாது. அப்படியே விட்டுருந்தா நம்மெல்லாம் நேரத்துக்கு இருக்க முடியுமா என்ன? நான் பாவிகளாக இருக்கேன். பாவின்னா கூட பரவாயில்லைங்க, அவன் வேலையை அவன் அவனுக்காக ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுது பாருங்க. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில், பாவிகளாக இருந்தால் பரவாயில்ல, சத்துருவாக இருந்திருக்கிறோம். பாவின்னா அவன் ஒரு பாவத்தை செய்கிறான், அது அவனை பிடிக்குது, அவன் அந்தால அழிஞ்சு போகிறான். சத்துருக்கள் அப்படின்னா அவன் செய்கிறது மட்டும் இல்லை, தேவனையே எதிர்க்கிறது, தேவனையே பகைக்கிறது, துன்மார்க்கமாக நிற்கிறது. இப்படி இருந்தால் கூட அவர் மன்னிக்கிறாராமே. நான் ஒரு தவறு செய்கிறேன், வீட்டில் உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அது என்ன பாதிக்குது? என் சரீரத்தை பாதிக்குது, என்னுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவை பாதிக்குது. ரைட்டு, நான் பாவி. தேவனுக்கு சத்துருக்கள்னா தேவனையே எதிர்த்து நிற்பது, என்ன வெளியில் போய் பரியாசம் பண்ணுறது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி ஒரு நக்கலாக பரியாசமாக இயேசுநாதரை பற்றி பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பேசுகிறவங்க உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? கழுத்தை திருவி போட்டாரோ? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற கடவுள் தன்னை எதிர்க்கிறவனை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு உதவி செய்வார் என்றால் அவனை அழிக்கவும் அவரால் முடியும். ஏன்னா இருக்கிறவராகவே இருக்கிறார், செய்ய முடியும். ஆனால் செஞ்சாரா? இல்லையே, மன்னிச்சிட்டார் இல்லையா? சத்துருக்களை மன்னிக்கிறார். நீங்களும் உங்கள் சத்துருக்களை மன்னிங்க. சத்துருக்களை விட நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் இடறி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், திசை மாறி போனவர்கள், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் தேவனுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா இருக்கும். தேவனிடத்தில் அவர்கள் ஐக்கியம் கொண்டிருப்பார்களாக இருக்கும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற அந்த ஒரு பாவிக்கு நல்ல ஒரு புகலிடம் எது தெரியுமா? ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். ஒரு சபை ஐக்கியமாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபெலோஷிப், அது தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் தெரியுமா? அவங்கள உள்ளவே விட மாட்டேங்கிறோம். ஒரு முறை இடறி விட்டால் அவனை எத்தனை முறைனாலும் சரி, அவன் வந்து மோதிட்டு போட்டு கதவை திறக்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம அவ்வளவு உத்தமர்கள், நம்மள அவ்வளோ பரிசுத்தவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னு சொன்னால், ஏன் உங்கள் பேச்சு கேட்காம போன அந்த மகனை நீங்கள் தேடி போகக்கூடாது? உங்கள் சொல்ல கேட்காம ஒரு மகா போயிட்டாலே, கடவுளை அறியாத ஒரு பையனை மேரேஜ் பண்ணதுனால நம்ம பரிசுத்தமான குடும்பம், நம்ம ஆவியில் எப்பவும் நிறைஞ்சிருக்கக்கூடிய குடும்பம், அவள் ஒரு இயேசு அறியாத ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டு போயிட்டா, இல்லைன்னா இயேசு அறியாத ஒரு பிள்ளைய திருமணம் பண்ணிட்டான், என்னமோ ஒன்று சொல்லி அவன் ஸ்பிரிச்சுவலே கிடையாது அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு தெரியுமா? ஒருவேளை அவன் அதுக்கு பிறகு உணர்வடைஞ்சிருப்பானோ? இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவர் உணர்வடைந்திருப்பாரோ? கொடுத்து பாருங்க, அவங்கள கர்த்தர் அண்டையில் நடத்தி பாருங்க. நான் வேதத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை. இயேசுநாதர் சொல்றாரு, இந்த காணாமல் போன ஒரு ஆடை பற்றி பேசும்போது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்ற அந்த இடத்துல ஆண்டவர் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு, என்ன தெரியுமா? ஒரு மகனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருத்தர் யோக்கியர் உத்தமர் கூடவே இருந்தார். அப்பா சொல்லு கேட்டு அவர் இந்த உலக வழக்கத்தின்படி நல்லவர், பெர்ஃபெக்ட். இன்னொருத்தர் இருந்தான், அவனுக்கு இந்த வயசுக்குனே உள்ள சில சேட்டைகள் புகுந்துருது. அந்த வயசில் அவனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அது தேவையில்லாது தான், அதெல்லாம் அடக்கி ஆளணும். அதுதான் ஆவியானவருடைய அந்த நிறைவு. அது இல்லாமல் போயிருச்சு. அந்த வாலிப நாளில் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபாதர் பெர்க்மன் செய்ய பாடுறாங்க இல்லையா, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். ஏன்னா ரொம்ப சூப்பரான வரிகள்.
அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவருக்கு அவன் இடம் கொடுக்காம, கடவுளுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம அவன் மனம் போன போக்கில் போயிட்டான். சொத்துல தனக்கு வர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். பிரிச்சு கொடுத்துட்டாங்களே. தகப்பன் ரொம்ப ஜென்டிலான தகப்பன். ஏன்னா அங்க ஒப்பிடப்பட்டிருக்கிற தகப்பன் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் தெரியுமா? கடவுளுக்கு, சர்வலோக ராஜாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் அந்த தகப்பன். கேட்ட உடனே தடை பண்ணல. பார்த்தீங்களா? இதுவே ஒரு பெரிய ஜென்டில்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய அந்த எவ்வளோ பெரிய தன்மை பாருங்க. ரொம்ப நாகரிக போக்கு, அடம் பிடிக்கல. சில நேரம் நம்ம கூட பையன் நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்கணும். கல்யாணம் ஆகுனா கூட அந்த பயலை என்ன பண்ண போகிறது கிடையாது தெரியுமா? சில தாய் தகப்பன்மார் திருமணம் ஆன பிறகு கூட அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிடன்னு நினைக்கிது. தப்பு. என்ன, அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாதையா, அவன் பச்சை புள்ள, கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அவனுக்கு அப்படியே டைரக்ஷன் கொடுத்து அவன் மனைவி கூட சேர விடாமையே ஆக்கிறது. இது ஒரு விளங்காத குணம். மறையணும் முதல்ல. அப்புறம் அங்கே மட்டும் நல்ல விதம் கிடையாது. பிள்ளைங்க வீட்டில் அதுக்கு மேலே பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சா, அவள் அங்கே போயிருக்கிறா, கடவுள் அவளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரோடு உட்கார்ந்துருக்கோம் நியாயமா. ஆனால் நமக்கு தான் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடுவோமே. கடவுள் மேலே தான் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் நடத்துவார்னு பார்க்க விடுறதே கிடையாது. இங்கேருந்து போன போட்டு பாத்திரத்தெல்லாம் அள்ளி போடுவானே முத நாளே, தியாச்சிராத அண்டாவாக கொட்டிடுவானுன்றோமே. என்ன, துணி துவைக்க சொல்லுவானுவேன், கொஞ்சம் ஏற்று நில்லு. சமையல் கட்டு பக்கம் டெய்லி காலையிலே போய் நின்றாத, டெய்லி காப்பி போட வச்சுருவானுவேன், சோறு பொங்க வச்சுருவானுவேன். நம்ம குடும்பத்துக்காக நம்ம பொங்குறதுல என்ன ஒரு பெரிய இது வந்துட போகுது. இப்படி இங்கேருந்து அப்படி கைட் பண்ணிகிட்டே இருக்கிறது. பெற்றோருடைய குறுக்கீடு சில நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படியாகும் போது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வந்துடலாங்க, சொல்ல முடியாது. நிறைய வீடுகளில் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த தகப்பன் பரலோக தகப்பனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? இளைய மகன் வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாரு. ஏன் தெரியுமா? தேவ சாயல் அவனுக்குள்ளே இருக்குது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தேவ சாயல் இருக்குது. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அவன் முடிவெடுக்கலாம். தேவ சாயல்னா என்னங்க? நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அவன் லைஃப்பை பற்றி அவன் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி அவனுக்குள்ளே இருக்குது. அவன் அதை பயன்படுத்துவான்னு நினைக்கிறார். சரி, அவனை கொடுப்போமே, பிரித்து தான் கொடுப்போமே. தேவ சாயல் அவனுக்கு. ஏன் பிள்ளை என்ன, ஆப்பிள் மரத்திலிருந்து போட்ட விதையை அதிலிருந்து ஆப்பிள் மரத்தை எதிர்பார்க்கலாம். தகப்பனுடைய எதிர்பார்ப்பு, ஓகேப்பா நீ வந்து போகிற, பிரித்து கொடுக்குறேன், நீ ஏன் பிள்ளை. ஆனால் நல்ல கனி தரும்னு எதிர்பார்த்துருந்தா, கிரேப்ஸில் சில கிரேப்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டில் வித்தியாசப்படும். பார்த்திங்களா? நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட் இழந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தவறான வழிக்கு போயிட்டான். என்ன, நல்ல பழங்களை தரும் என்று எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் அதோ கசப்பான பழங்களை தந்ததுன்னு சொல்லிட்டு ஏசாயாவில் கடவுள் வருத்தப்படுறாருல, அதே மாதிரி நல்ல கனி கொடுக்கல, பின்வாங்கி போயிட்டான். தன் ஆஸ்தியை கொண்டு விபச்சாரத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிறார். கடைசியில் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. இப்போ பசிக்குது, கையில் பணம் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. என்ன பண்ணுறது? அந்த தேசத்து குடியானவர்கள் ஒருத்தன்கிட்ட போய் ஒட்டி கொண்டான். அவன் போய் சேர்ந்த இடமும் அப்படி, சேர்ந்த நேரமும் அப்படி. தேசத்தில் கடுமையான பஞ்ச காலம். இவங்கிட்ட பொருள் தீரவும் பஞ்சம் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. இவங்கிட்ட பொருள் தீர்ந்து வெளியே போகிறான், அங்கே பஞ்சம். இதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது? அங்கே உள்ள ஒரு குடியான இடத்துல பன்றி மேய்க்கிற ஒரு வேலைக்காக போகிறேன். எந்த தொழிலுமே எந்த வேலையுமே மோசமானது கிடையாது. பன்றி மேய்க்கிற வேலை மோசமான வேலை ஒன்றும் கிடையாது. அது சூப்பர் வேலை தான். போகிற ஆளுக்கு அது ஒத்து வராதுங்க. இவன் ஒரு வீட்டில் பெரிய ஆஸ்தியில் செல்வந்தனாக இருந்தவன்,
முதல்ல வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இவன் 4 பேரை வேலைக்கு வச்சு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டிய ஒருத்தன், அவன் வேலைக்கு போயிட்டான். அதுதான் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. உடனே நீங்கள் பன்றி மேய்க்கிற தொழிலை அப்போ ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறாரோ? கிடையவே கிடையாது. பன்றி மேய்க்கிற தொழிலை அவங்க மோசமாக பேசலை. ஆனால் இவன் இருந்த நிலைமைக்கு இவன் வேலைக்கு போனதே தப்பு. அதுலேயும் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போனது பிரச்சனை இல்லை. அங்கே பசிக்கும் போது இவனுக்கு அந்த சாப்பாடு, அதைத்தான் பைபிள் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? பசியாக இருக்குது, சாப்பிட போகிறான். எங்கே? பன்றியோட டைனிங் டேபிளில். ஆனால் பிரச்சனை என்ன? அது கூட கிடைக்கல. கடைசியில் புத்தி வருது. பட்ட பிறகு, அதிக அடிகளை வாங்கின பிறகு புத்தி வருது. புத்தி வந்து எழுந்து என் தகப்பங்கிட்ட போவேன். போய் நான் ஒன்று சொல்லுவேன், என்ன தெரியுமா? அங்கே போய் பிள்ளை, நான் உம்முடைய புத்திரன் சொல்ல வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஒரு டிசிஷன் எடுக்கிறான், நேரே போகிறான். உடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் சொல்கிறான். அதை சொல்லுவேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் நடக்கிறது என்ன? தூரத்தில் வரும்போதே இவன் ஃபேஸை அந்த தகப்பன் கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் அன்பு. அந்த முகம் மறக்கவே இல்லை. தேவ சாயலை இழந்துருச்சு. பசி பட்னினால் முகம் தொஞ்சு போச்சு. இவனுக்கே தகப்பன் அடையாளம் தெரியுமா என்னன்னு தெரில. இதில் இருந்து நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பாவத்தினாலே உங்கள் முகம் எவ்வளவு சிதைந்து போனாலும், பாவத்தினாலே உங்களுடைய ரூபம் எவ்வளவு கடினமாய் மோசமாய் போயிருந்தாலும் கூட அவருக்கு உங்களை அடையாளம் தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பிதாவே. அவருக்கு உங்களை நல்லாவே அடையாளம் தெரியும். இந்த பாவம் உங்களை அட்ரஸ் இல்லாமல் ஆகியிருந்தா கூட காணாத ஆட்டின் பின்னே தேடி அலைகிற மேய்ப்பர் உங்களை மறுபடியும் மந்தையில் சேர்க்கிறதுக்காக தேடி அலைகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சிலரை தேடி கர்த்தருடைய கண்கள் வருகிறது. இந்த உள்ள இருந்த உத்தமர், அவர் இவரெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கு எவ்வளோ அகெயின்ஸ்டானார் தெரியுமா? இதே மாதிரி அன்புக்குரியவர்களே, உங்களையும் சுற்றி சில உத்தமர்கள் நின்று கொண்டு அவனை ஏன் உள்ள சேர்த்தீங்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கும் சிலர் நிற்பாங்க. பைபிள் அவங்கள வகையிலே வைக்கல. இப்போ என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது, நீ அவங்க என் கூட சேர்ந்து சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறார். ஆனால் அவனுடைய நிலைமையும் யோனா தீர்க்கதரிசியினுடைய நிலைமையும் ஒன்று தான். என்ன ஆச்சுன்னே தெரில. அவன் வந்தானா, பாராட்டினானா, நான் அப்படியே நின்றுட்டான். ஏன்னா சரியான ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளே அவன் வரல. ஆனால் ஒன்று, கெட்டு போனவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தொலைந்து போன அந்த ஒரு ஆடு, அந்த ஒரு மனிதன் ரொம்ப முக்கியம். மறுபடியும் போங்க தயவு செய்து. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களாக இருந்தாலும், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தாய் தகப்பன்மாராக இருந்தாலும், அந்த காணாத ஆட்டை தேடி போங்க. வெட்கப்படுத்தாத தேவன் பாவிகளே வெட்கப்படுத்தலைங்க. உங்களையும் வெட்கப்படுத்த மாட்டார். போங்க. உங்கள் தெய்வத்தினுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. ராஜாதி ராஜாவினுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது. பெரிய நாகரீகம் நிறைந்த ஒரு அன்புங்க. அது ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா. அது ஒரு நாளும் குத்தி காட்டல, ஒரு நாளும் கேவலப்படுத்தலை. பைபிள் சொல்லுது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எப்போ எத்தனை எத்தனை இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட நிரம்பி இருந்துச்சு. நம்மகிட்டே நிரம்பி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எனக்கு இந்த பண்பை தாங்க ஆண்டவரே, பாவத்தை வெறுத்து பாவியை அணைக்கும் பண்பினை கேட்கின்றேன். ஏசப்பா, உங்கள் பாதத்தில் இருப்பது எத்தனை ஆனந்தம் தருகின்றது ஆண்டவரே. உமக்குள் இருந்தது போல எங்களுக்குள்ளேயும் பூரணமாய் தாங்க ஆண்டவரே. சபையை விட்டு பின்வாங்கி போனவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள், ஏதோ ஒரு தவறு செய்து ஆண்டவரே எல்லா சொந்த பந்தம் வேண்டான்னு ஒதுங்கி போனவங்களையும் தேடி போய் ஒரு வாய்ப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு அது கிறிஸ்தவம் அதை போதிக்கிறது. காணாமல் போன ஆடு ரொம்ப முக்கியமானது ஆண்டவரே. நீதிமானுக்காக அல்ல, அக்கிரமக்காரர்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருத்தரும் அக்கிரமக்காரர்களுக்காக தங்களை தாழ்த்த உதவி செய்யுங்க, தங்களை ஒப்பு கொடுக்கவும் உதவி செய்யுங்க. கிறிஸ்துவர்களிலே வளர வேண்டும், கிறிஸ்துவர்களிலே மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய பலனும் கிருபையும் சதா காலம் உங்கள் அனைவரையும் நடத்துவதாக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்